எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அருப்புக்கோட்டில் வந்து பொருட்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அருப்புக்கோட்டில் இருக்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு தான் பப்ளிசிட்டி ஆயிருக்கு. ஸோ சின்ன பசங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வீட்டிலேருந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. பட் சின்ன பசங்களுக்கு கன்ஃபார்மாக ரொம்ப பிடிக்கும். பெரிய ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சின்ன பசங்க நல்லா இருந்துச்சு. ஒட்டகோலாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இப்போ பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற நான் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அங்கே இருக்க அண்டர் வாட்டர் அக்வாரியம் பற்றி தான் இதுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து அருப்புக்கோட்டில் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் இருக்க ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்கார் ஃபிஷ் இருந்துச்சு. ஆஸ்கார் ஃபிஷ் எல்லாமே ஒரு நல்லா ஜெயின்ட் சைஸ் இருந்துச்சு, செமையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் இருந்துச்சு. கோல்டு ஃபிஷ்ஷில் கேப் கோல்டு எல்லாமே இருந்துச்சு. நம்ம அக்வாரியம் ஷாப் வச்சுட்டு கன்ஃபார்மாக அதை போய் பார்க்கணும்ல, அதனாலேயே நான் போய் பண்ணது. தென் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் இருந்துச்சு. ஏஞ்சல் எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் இருந்துச்சு, நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. பட் எல்லாமே சேல்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. சும்மா ஃபேமிலியோட போக ஃபன்னாக இருந்தது. தென் சிக்லெட்ஸ் ஃபிஷ் இருந்துச்சு. சிக்லெட்ஸ் ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தது. ஸோ இதை தவிர்த்து வந்து பேரட் ஃபிஷஸ் இருந்துச்சு. பேரட் ஃபிஷ்ஷில் 2-3 கலர்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்த்தாலே தெரியும். நல்லா மோட்டர்லாம் போட்டு நல்லா கண்டிஷனிங் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க. நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு ஃபிஷ்லாம் பார்க்க. ஸோ இது போக வந்து இது என்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் இந்த ஃபிஷ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அடுத்து வந்து கமெண்ட்டில் பண்ணேன். நம்ம தெரியாமல் நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் என்னென்னு தெரியல. பட் இதுவுமே சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வீட்டில் வளர்க்குற ஃபிஷ் தான், அது மட்டும் தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தோன்னா. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. தென் இது போக வந்து அலிகேட்டர் கார் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவே ஒரு ஆக்டிவாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சின்ன பிள்ளைங்கள போய் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலாக மெயின் என்னென்னா வந்து நீங்கள் டனலுக்குள்ளே போகும்போது ஃபிஷ்ஷை சுற்றி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கிப் பண்ணாதீங்க யாரும். தென் வந்து ஈல் ஃபிஷ்ஷஸில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்னேக் ஹெட்டில் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. ஒரு டெரரான ஃபீல் இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ அந்த லெவலில் இருக்குது. அருப்புக்கோட்டையில் கன்ஃபார்மாக போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா ஃபிஷஸ் வந்து அக்வாரியமில் கூட பார்த்துருக்காத ஃபிஷஸ்லாம் நிறையா ஃபிஷஸ் இங்கே இருந்தது. ஸோ கன்ஃபார்மாக போய் பாருங்கள். தென் வந்து நமக்கு லாப்ஸ்டர் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணல. பட் நீங்கள் இங்கெல்லாம் போனப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்லது கிடைக்கும். தென் டெட்ரா ஃபிஷ், விடோ டெட்ராஸ் இருந்துச்சு. இதில் எல்லா கலர்ஸுமே இருந்தது. நிறைய பேர்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ கன்ஃபார்மாக இப்போ பாருங்கள். நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் போனாலும் இருக்கும், இந்த வீக் இருக்குன்றது எனக்கு தெரியலை. இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தென் வந்து நமக்கு டின் ஃபாயில் இருந்தது. எல்லாமே நல்ல பெரிய சைஸில் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபிஷஸ் நேம்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் மேபி ஏதாவது கொஞ்சம் நேம் மாறி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஃபிஷஸ் நேம்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே சிக்லெட் ஃபிஷ் தான். இது வந்து நம்மக்கிட்டே ஷாப்லேயே வந்து சேல்ஸுக்கு இருக்குது. பட் நம்மகிட்ட சின்ன சைஸ் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது எல்லாமே சிக்லெட்ஸ் வெரைட்டி. தென் வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை கோயிலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே தெரியும். டெய்ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபிஷஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெய்ல் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் தான் செம்ம ஃபீல் இருக்கும். ஸோ சூப்பர் இது இருந்துச்சு. இதுவுமே வந்து நமக்கு சிக்லெட் ஃபிஷ் தான். சிக்லெட்ஸ்லேயே இது ஒரு வெரைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்மக்கிட்டே இருக்கலாம் சின்னது இருக்கும், இதில் இருக்கலாம் பெரிய சைஸ், பேரண்ட் சைஸு. பட் நமக்கு பேரண்ட் சைஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது நம்ம ஷாப்பில். ஸோ அதனாலேயே நமக்கு இதெல்லாம் இல்லை. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிஷ்ஷோட நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்துருக்கேன், இதோட நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. இது வந்து கிஸ்ஸிங் கௌராமின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது கரெக்டாக தெரில நேம் வந்து. ஸோ இது போக வந்து கொய் ஃபிஷஸ் இருந்துச்சு. கொய் ஃபிஷ்ஷில் ஒரு நல்லா ஜெயின் சைஸ் கொய் இருந்துச்சு. இதுவும் எக்ஸ்போக்காக வச்சுருந்தாங்க. ஸோ கொய் ஃபிஷஸ் போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ளோரான் இருந்துச்சு. ஃப்ளோரான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிங்க் கலரில் ஒரு செம்ம ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நல்லா ஜெயின் சைஸாக இருந்துச்சு, நல்லா பழகிச்சு, நல்லா ஆக்டிவாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அடுத்து போட்டால் போடுவோம். தென் வந்து பார்த்தோம்னா ஆமர் இருந்துச்சு. ஆமாம், நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. 2 ஆமர் இருந்துச்சு டோட்டலாக வந்து. செம்ம ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நல்லா மண்டையை வெளியே நீட்டிட்டு பயங்கரமாக இருந்தது. பட் நமக்கு வந்து சும்மா வேடிக்கை பார்க்க முடியும், நம்ம எதுவும் ஃபீல்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது தான். இதுவரை வந்து அருப்புக்கோட்டில் இப்படி நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அருப்புக்கோட்டையில் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னென்னா வந்து அண்டர் வாட்டர் டனல். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொய் பீசஸ்லாம் வந்து எப்படி விட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே வந்து கொய் பீசஸ் தான். ஸோ நீங்கள் இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, மேலே டாப் வியூ எல்லாமே வந்து கொய் பீசஸ் தான். பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. செம்ம ஒரு ஃபீல் கிடச்சது. பட் என்னென்னா வந்து ரொம்ப பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு ஃபிஷ் பார்க்க. பட் இருந்தாலும் வந்து நிறையா ஃபிஷஸ் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பட் சில ஃபிஷஸ் எப்போ போல் சீசனால் போகலாம் அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். சின்ன பசங்கள்லாம் போனால் கன்ஃபார்மாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த லெவலில் இருந்துச்சு. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கொய் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் போகலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அருப்புக்கோட்டையில் சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்குமே கன்ஃபார்ம் பிடிக்கும். நீங்கள் கலரில் எல்லோ கலர் இருந்துச்சு, ஒயிட் கலர் இருந்துச்சு,
ஒரு நீங்கள் பான் சிஸ்டம்லாம் போட்டிருந்தா இருக்கும்ல, எல்லாமே இருந்துச்சு. மிக்சிங்காக இருந்துச்சு. சில டின் ஃபாயில் உள்ளே விட்டுருந்தாங்க. சில இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து அதில் பர்டிகுலராக சொல்லப்போனால் ஒரு 2-3 கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சேன் நீங்கள். ஸோ நான் எல்லாமே வீடியோவில் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக வரிசையாக எடுத்து போஞ்சு பார்த்தது. இந்த கலர்லாம் வந்து நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. பட் இதுவும் சூப்பராக இது வந்து எப்படின்னா டாப் வியூவில் வந்து பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கலர்ஸ். ஸோ தென் வந்து இந்த செக்ஷனில் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அதையுமே நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்மாக போய் பாருங்கள். என்னை பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வீடியோவில் காட்டினாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். தென் வந்து ஷார்க் செக்ஷன். ஷார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி இருக்குன்னு. எல்லா விதமான ஒயிட் ஷார்க் இருந்துச்சு, பிளாக் ஷார்க் இருந்துச்சு. எல்லா வித ஷார்க் இல்லை, ஒயிட் அண்ட் பிளாக் ஷார்க் மட்டும் தான் இருந்தது. தென் வந்து பிரிடேட்டர் பீஸ் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் நேம் கூட நிறையா தெரியலை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஃபீல் இருக்கும். இது வந்து எப்படின்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 10 மணி வரைக்கும் இருக்குது சாயங்காலம். ஸோ கன்ஃபார்ம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஷார்க் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தம் பண்ணி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து நல்லா மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரானா நினைக்கிறேன் நேமா. ஸோ பிரானாஸ் இருந்துச்சு. ஸோ பிரிடேட்டர் ஃபிஷ் நல்லா நிறையா இது நேம் தெரிலன்னு இது வந்து பிரானா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன ஃபீடிங் பீசஸ் போட்டிருந்தாங்க. இதுவுமே பிரானா தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபிஷஸ் நேம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு எதாவது ஃபிஷஸ் நேம் மாற்றி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஜெயண்ட் பீஸ் அலிகேட்டர் கார்னு நினைக்கிறேன். இல்லை இது அலிகேட்டர் கார் கிடையாது, வேறு ஏதோ நேம். இது வந்து கேட் பீஸு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜெயண்ட் சைஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ஈர் பீசஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. எல்லா பீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து கேட் பீஸுன்னு நினைக்கிறேன். நேரில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வியூ வந்து தரமாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக போய் பாருங்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். நைட் 12 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சதை பார்த்துட்டு பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி எனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல விஷயத்தோடு ஆரம்பிங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நல்லபடியாக பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை அடுத்த வீடியோ போடுறேன். பார்ப்போம். பை. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள்.